இந்த மாதிரி விபத்தை தவிர்க்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்டை வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ட்ரெயின் வந்து இந்த சைடுந்து வரும்போது கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடுது. இப்போ வந்து இதை கிராஸ் பண்ணி போகும்போது என் பேர் அஜீபா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் அந்த நியூஸை டிவியில் பார்த்தப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இறந்து போனவங்க என்ன மாதிரி படிக்கிற 3 பேர். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் தவிர்க்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி நான் யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்து தோணுச்சு. இந்த மாதிரி ட்ரெயின் வரும்போது சென்ஸ் பண்ணி கேட்டை தானாக க்ளோஸ் பண்ணி தானாக ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சால் உயிரை வந்து காப்பாற்றலாம்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் நான் இந்த கருவியை வந்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி விபத்தை தவிர்க்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்டை வந்து செஞ்சுருக்கேன். இந்த கருவியை வந்து உருவாக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், ட்ரெயின் வந்து இந்த சைடுந்து வரும்போது கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடுது. இப்போ வந்து இதை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த சென்சாருக்கு வந்தோம்ல கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து 2 சைடுலேருந்துமே நடக்கும். ட்ரெயினில் நான் இந்த சைடுலேருந்து விடுறேன் பாருங்கள். இங்கேருந்து வரும்போது இந்த சென்சார் வந்து கேட்டை மூடுன்னு சொல்லி இது கொடுக்குது. இது வந்து கேட்டை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நான் செஞ்ச கருவியில் வந்து ஒரே சென்சார் 2 வேலையும் செய்கிற மாதிரி நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பொண்ணுக்கு கிடைச்ச அங்கீகாரமும் அதோட வரவேற்பும் இந்த கருவியை உருவாக்குறதுனால என் பொண்ணுக்கு கிடைச்ச அங்கீகாரமும் வரவேற்பும் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமிதமாகவும் இருக்குது. பொதுவாக இந்த வயசில் உள்ள குழந்தைங்கள்லாம் விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்தா அதை வச்சு விளையாட தான் பார்ப்பாங்க, அதை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் என் குழந்தை வந்து இந்த ஒரு ட்ரெயின் இதெல்லாம் வீட்டில் இருந்த டாய்ஸ் பொருள் தான். நீங்கள் இப்போ இந்த பார்க்குற இந்த ட்ரெயின், இந்த ஓடுறது, இது எல்லாமே வீட்டில் இருந்த டாய்ஸ் பொருள் தான். இந்த டாய்ஸ் பொருளை வச்சு ஒரு உயிரை எப்படி நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை யோசித்து இதை ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கு. இதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய அளவில் இருக்குது. என் பொண்ணு வெளியிட்ட இந்த காணொலியை வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர்கிட்ட சோசியல் மீடியாவில் பார்த்துருக்காங்க. பிரதான ஊடகங்கள் வந்து பேட்டி எடுத்து தொலைக்காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கானவங்க வந்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனதாக இருந்தால், இப்போ இந்த காலத்தில் வந்து இன்ஜினியர் படிச்சுட்டே வந்து வேலை கிடைக்காம ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் என் பொண்ணு 11ஆவது தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்டை பார்த்த ஒரு இன்ஜினியர் கம்பெனியோட சிஇஓ ஆஃபர் லெட்டரே அவர் அனுப்பிச்சிருக்காரு. நான் அதை வேணா உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் கேட்டீங்கன்னா நான் காட்டுறேன். ஜாப் ஆஃபர் லெட்டரே அனுப்பிச்சு, நீங்கள் எங்கள் கம்பெனிலாம் வந்து சேர்ந்துக்கணும், நாங்கள் இப்போயே எங்கள் கம்பெனிக்கு வாங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், எங்களுடைய நிறுவனத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை, நீங்கள் இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு யோசிக்கிற நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு செழிப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய திறமை வந்து எங்கள் நிறுவனத்துக்கு வந்து பெரிய உதவிகரமாக இருக்கும், நீங்கள் இப்போயே எங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓவே என் பொண்ணுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட், இந்த கருவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய சதர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுடைய அடிஷ்னல் ஜெனரல் மேனேஜரே இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி சதர்ன் ரயில்வேயோட சீஃப் இன்ஜினியருக்கு மெயில் அனுப்பிச்சு, இந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து நாங்கள் சதர்ன் ரயில்வேயோட சீஃப் இன்ஜினியருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவலை பர்சனலாக என் பொண்ணுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு 11ஆவது தான் படிக்குது. அது ஒரு இந்திய ரயில்வேங்கிறது உலக அளவில் வந்து ஒரு பெரிய நிறுவனம், பெரிய ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனம் வந்து ஒரு சின்ன பொண்ணு பண்ணதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அது ஏன்னா அந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்த ஒரு குறைஞ்ச செலவில், இதெல்லாமே ஒரு 250 ரூபா 50 ரூபா பொருள் தான். இந்த குறைஞ்ச செலவில் இந்த வயசில் அது ஒரு இன்னோவேட்டிவாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு, ஒன்று செஞ்சுருக்கு, ஒரு உயிரை காப்பாற்றுற மாதிரி செஞ்சுருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சின்ன பொண்ணுன்னு பார்க்காம அது செஞ்ச கருவியோடைய பயன்பாட்டை பார்த்து சதர்ன் ரயில்வேயே வந்து என் பொண்ணுக்கு பர்சனலாக மெயில் அனுப்பி இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. பெருவாரியான மக்கள் வந்து என் பொண்ணை வந்து பாராட்டுறாங்க. இப்போ நீங்கள் கூட வந்து பேட்டி எடுக்க வந்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் பொண்ணு வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஊக்கமளிக்கும். இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வந்து அதன் மூலமாக வெளியே வந்து மக்கள் அதன் மூலமாக பயன்படுத்தக்கூடிய அதிக வாய்ப்புகளை வந்து இந்த மாதிரியான உங்களுடைய பேட்டி, உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய அங்கீகாரம்லாம் என் பொண்ணுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும் கூட நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சியிலேருந்து அப்துல் ரஹீம் பேசுகிறேங்க. இன்னைக்கு
தொழில் சம்மந்தப்பட்ட எவ்வளோ எடுத்திருக்கோம் பேட்டிலாம். இன்றைக்கி ஒரு மாணவி இவ்வளோ பெரிய ஒரு கடலூர் சம்பவம்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஆக்சிடென்ட் சம்பவம்லாம் இது நடக்கும்னா ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம் சொல்லி இன்றைக்கி அவ்வளோ ஒரு மாணவி வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வாழ்த்து தெரிவிக்க தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோமா. நீ இவ்வளோ தூரம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு இன்னும் மேலே மேலே வெற்றி அடையணும். இறைவனோட அருள் கண்டிப்பாக உனக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லப்போனால் எப்படி இருக்குது? இத்தனை பேட்டிகள் எடுத்திருக்காங்க. இப்படி இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க? கிளாடாக தான் சார், பெருமையாக தான் இருக்குது. ஸ்கூல்லலாம் என்ன சொன்னாங்க? எல்லாருமே பாராட்டினாங்க, நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாம்மா. வேற டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டுபிடிப்பா அவங்க ப்ராஜெக்ட் கொடுக்க போனால், ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆசிரியர் வந்து பேக் போன், அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு? எல்லாருமே பாராட்டினாங்க சார், இன்னும் நிறைய இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாம்மா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? அதே மாதிரி நல்லா சந்தோஷம் ஹாப்பியாக இருந்தாங்களா? கண்டிப்பாக விரைவில் வந்து தொழில் வளர்ச்சி விருது நிகழ்ச்சியில் நீங்கள் விருது வாங்க போகிறீங்க. உங்கள் டேடி கிட்ட பேசுவோம். சார், உங்களுக்கு இவ்வளோ பெரிய இது மக்களுக்கு உயிர் முக்கியம் சொல்லி பேசியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன பாப்பா இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறீங்க? உண்மையிலேயே ரொம்ப பெருமிதமான ஒரு தருணமாக இருக்குது. நம்ம செய்கிறத விட நம்ம குழந்தை செஞ்சு அதன் மூலமாக ஒரு பாராட்டு கிடைக்கும் பொழுது அது நம்ம செஞ்சதை விட கோடி மடங்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கட்டாயம் கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம வளர்த்த பொண்ணு ஒன்று செஞ்சு சாதிக்கும் போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து வேற எதுக்குமே ஈடாகாது. நம்ம எவ்வளோ சாதனை பண்ணலாம், அந்த சாதனைக்கு நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை விட இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. நிறைய மக்கள் வந்து இதை பாராட்டுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனால் நீங்களே வந்து இதை வந்து கட்டாயம் இதை ஊக்குவிச்சு ஆகணும் அப்படின்னு வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி விருது கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கு போல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் அவார்டு வாங்க போகிறேன். என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.